ஏசாயா 29வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க அநேக பேர் ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்ருக்குறீங்க. அது மட்டும் இல்லை, சில வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தந்திருப்பார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு கூட நீங்கள் நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் நீங்கள் காத்துட்ருக்குறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த கொஞ்ச காலத்தில் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. அநேக பேர் இந்த கடைசி நேரத்தில் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து போய் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. அது மாதிரி இருந்துடாதீங்க. உங்கள் விசுவாசத்தை தளர விடாமல் உங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்கும்போது உங்கள் விசுவாசம்தான் பலவற்றையும் அசைக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஒரு அதிசயம், அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் காத்துட்ருக்கிற நீங்கள் இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் என்னுடைய கண்கள்னால் நன்மையை பார்ப்பேன்னு சொல்லி அறிக்கையிடும்போது ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.